Hello friends, இன்னைக்கு class 10 max chapter 1ல exercise 1.3ல second sum பார்க்க போறோம். இங்க நமக்கு capital Xன்றது ஒரு set of all values கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு relation கொடுத்துட்டு அந்த relation function from x to n ன்னு கேட்டிருக்காங்க. இங்க x உடைய value 3 4 6 8 nன்றது நம்மளுடைய natural numbers. இங்க small x இருக்குல that belongs to capital X. அப்படினா small x உடைய value 3 4 6 8 தான். f of x is equal to x square plus 1 ன்னு ஒரு condition கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம f of x உடைய கண்டிஷன் என்னன்னு எழுதலாம். f of xன்றது x square plus 1. இங்கே நம்ம x இருக்க இடத்துல கேபிட்டல் x உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ x is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணால் f of 3 நமக்கு 3 square plus 1. 3 square என்ன 9. 9 plus 1 10. நெக்ஸ்ட் x இருக்க இடத்துல 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். f of 4 உடைய வேல்யூ 4 square plus 1. 4 square நமக்கு 16. 16 plus 1 17. x is equal to 6 னு சப்ஸ்டியூட் பண்ணால் f of 6 உடைய வேல்யூ 6 square plus 1. 6 square வந்து 36. 36 plus 1 37. நெக்ஸ்ட் x இருக்க இடத்துல 8. அப்போ f of 8 is equal to 8 square plus 1. 8 square 64. 64 plus 1 65. நம்ம எழுத வேண்டிய கண்டிஷன் என்ன x, f of x. இப்போ அந்த ஃபார்மேட்டில் எழுதணும். r is equal to x உடைய வேல்யூ 3. f of 3 உடைய வேல்யூ 10. Next f உடைய x உடைய வேல்யூ then f of 4 உடைய வேல்யூ x உடைய வேல்யூ f of x. next x 8 போட்டால் 65ன்னு கிடைக்கிது. இது நம்மளுடைய ரிலேஷன். இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்க நம்ம ஆரோ டயக்ராம் வரையணும். நமக்கு ஆரோ டயக்ராம் எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரையணும்னா எக்ஸ்லேருந்து எண்ணுக்கு போகிற மாதிரி வரையணும். எக்ஸ் டு என் தானே ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் டு எண்ணுக்கு வரையணும். எக்ஸ் உடைய வேல்யூ நமக்கு 3 4 6 8. இது கொஸ்டின்லேயே இருக்குது. என்னன்றது நமக்கு இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏதோ ஒரு 10 17 37 65 இந்த வேல்யூஸ்லாம் நேச்சுரல் நம்பர்ஸில் வரும். இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஆரோ டயக்ராம் போடலாம். இப்போ எனக்கு 3ன்றது 10 கூட பேர் ஆகிடுச்சா, 4ன்றது 17 கூட பேர் ஆகிடுச்சா, 6ன்றது 37 கூட, 8 65 கூட பேர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ரெண்டு கண்டிஷன் என்னன்றதை வெரிஃபை பண்ணிட்டோன்னா இது ஃபங்க்ஷனான்னு எழுதிடலாம். நமக்கு எக்ஸ் டேர்மில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் என் டேர்மில் ஏதோ ஒரு டேர்மோட பேர் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபங்க்ஷன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் படி ஒரு வேல்யூ கூட தான் மேட்ச் ஆகணும். ஸோ இங்கே எல்லா எலமெண்ட்டும் ஒரு எலமெண்ட் கூட தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் கண்டிஷனும் நமக்கு ட்ரூன்னு ஆகிடுச்சு. அப்போ நம்ம இப்போ இந்த கண்டிஷனை எழுதுகிறப்போ ஆர் is a function from x to n அப்படின்னு எழுதணும். இதுதான் நம்மளுடைய ப்ரூவ். இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க லாஸ்ட்டாக. ஸோ இதை நம்ம எழுதி சம முடிச்சுக்கலாம்.